படம் ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸ்லி இட்ஸ் குட் ஆக்டிங். இட்ஸ் வெரி குட் ஆக்டிங். இட்ஸ் வெரி குட் கேமரா அண்ட் மூவி இஸ் ஆல்சோ குட். தமிழ்ல இந்த மாதிரி படம் வர மாட்டேங்குது, எல்லாம் வருத்தப்படுறாங்க. எஸ், வர மாட்டேங்குது. ஆனா எங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் மூவி இன்னும் அவங்க பெட்டர் தென் பண்ணணும். டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? டைரக்ஷன் சூப்பர். ஆல்மோஸ்ட் இட்ஸ் வெரி awesome டைரக்ஷன்ஸ். தேங்க் யூ சார். நான் இனிமேல் தமிழ் படமே பார்க்கறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சார்? இல்லை சார், நம்ம மற்ற படத்தையெல்லாம் வந்து 500 கோடி 400 கோடிலாம் போட்டு எடுத்துட்டு இருக்கேங்க சொல்றாங்க. அதில் வந்து என்ன ஒருத்தருக்கு வந்து 125 கோடி தான் சொல்றாங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் கற்றுக்கணும். வேறு எதுவும் இல்லை சார். சூப்பராக இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போகிற விதம், அது ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு ரைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க சார். வேறு எதுவுமே இல்லை சார். சூப்பர். நம்மளுடைய கிராம தெய்வங்கள், நம்மளுடைய கோவில்கள், அந்த நம்பிக்கை எல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பூமி இது. இதுல வந்து அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு எறிகிற மாதிரி இது வந்து ஆன்மீக மண்ணு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அந்த காவல் தெய்வங்கள் கான்செப்டை வந்து யார் ஒருத்தர் வந்து அவங்களுடைய குடும்ப தெய்வங்கள் காவல் தெய்வங்களை மறந்துடுறாங்களோ அவங்களுடைய ரூட்ஸை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நல்லா எக்ஸப்ஷனலா சொல்லியிருக்காரு. 125 கோடி ரூபாய் ஒர்த் எவ்ரி பென்னி. நம்மள தமிழ்ல இதே மாதிரி படங்கள் வரணும் அப்படின்ட்டு கண்டிப்பா. அதனால காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய முன்கதையா தான் இதை சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா 2 படத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்துக்கான லீடும் கொடுத்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் வரணும்ன்றது என்னுடைய ஆசை. ஏன் வரலன்றத யூகிக்கிற அளவுக்கு நான் செய்யல. ஆமா, அந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும்ன்ற எதிர்பார்க்குறேன். வந்தா தமிழ் மக்கள் கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ காந்தாரம் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து சவுத் இந்தியாவில் இருக்க மற்ற இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இதுக்கு மேல வர படங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு சினிமா ரசிகனா இந்த மாதிரி படங்கள் தமிழுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து ஒரு சீசன்டான ஒரு டைரக்டர் தான். ஒரு 4-5 படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ இதுல வந்து காந்தாரான்ற கான்செப்ட் நான் ஒரு பேட்டியில பார்த்தேன். அவரு நம்ம லாக்டவுன்ல தான் இந்த கான்செப்டே யோசிச்சுதான் சொன்னாரு. லாக்டவுன்ல நம்ம எல்லாம் என்ன மாதிரி மூளை காஞ்சி போயிருந்தோன்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கிறதுக்கும் லாக்டவுன் உதவியா இருந்திருக்குன்னா சைனாக்காரனுக்கு தான் நன்றி சொல்லணும். சத்தியமா சொல்றேன், நான் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கலங்குது பாருங்க, அதுதான். ஸோ இது பெய்டு ரிவ்யூலாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஃபீல் பண்ணதான் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றேன். மியூசிக் எக்ஸப்ஷனலி வெல். இந்த மாதிரி படங்கள் நிறைய தமிழ்ல வரணும்னு ஒரு ரசிகனா ரெக்வஸ்ட் பண்றேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் மீர் கேட் நினைச்சேன் அது. ஆனா கிராபிக்ஸ்ல வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்து லங்கூர் குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புலி அந்த கிராபிக்ஸ் சீன்ஸ் உண்மையாவே எனக்கு வார்த்தையே வரல. சொன்னதே திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வந்து வாங்குவாங்க. அதை ரொம்ப பண்ட மாற்ற முறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கரெக்ட். அதை இங்கிலீஷ்ல பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் காமிச்சிருக்காங்க. நம்ம கப்பல் வாணிகம் பண்ணியிருந்தோம், நம்ம சோழர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டையும் இணைச்சிருக்காங்க. இது ஆல் எனக்கு தெரிஞ்சு அவுட் அண்ட் அவுட் இது ஒரு கன்னடா ஃபிலிம் கிடையாது. இட் இஸ் அ தமிழ் ஃபிலிம். ஐம் சாரி, இட் இஸ் அ சவுத் இந்தியன் ஃபிலிம். ஒரு சவுத் இந்தியனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி படங்கள் வந்ததுக்கு. நான் வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து எப்பவுமே கம்பேர் பண்ண மாட்டேன். கிரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சுன்னு அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். இந்த மாதிரி படங்கள் வரணுன்றதுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா அமையட்டும். ஸோ அது ஹாரர் ஃபில்மு, அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரா. இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் வரணும்ட்டு ரிக்வெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. பாகுபலியில வந்து பாகுபலி 1 and 2ல வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஃபைட்ஸ் பார்த்துருப்போம். சவுத் இந்தியன் சினிமாக்கு அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங். அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. பட் 125 crores இந்த படமும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் நான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. கேமரா இஸ் சோ குட். 1000 கோடிக்கு வந்து ஆசைப்படுறவரா ரிஷப் ஷெட்டி எனக்கு தெரியல. அதனால இந்த 1000 கோடியை பத்தி கான்செப்ட் இந்த கேள்வி வந்து இந்த படத்துக்கு செட் ஆகாதுன்னு நான் நம்புறேன். ரைட், வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப 4 நாள்ல 325 crores கலெக்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. 1000 கோடி வந்ததுன்னா நல்லது தானே. வரட்டும். ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் கண்டிப்பா.
ஏன்னா நல்ல படங்கள். உண்மைதான் உண்மைதான். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அம்மன் ஒரு படம் 95, 96ல வந்திருக்கும். அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் சக்கப்போடு போட்டுச்சு. அதன் பிறகுதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 அம்மன் படங்கள் வந்தது. கரெக்ட், அந்த படம் தான் சொல்றேன். ஆனா அந்த படத்துடைய ரிச் அவுட்புட், அந்த கிராபிக்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ் படங்கள்ல அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல இல்ல. ஸோ அது எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்ததோ அது மாதிரி காந்தாரா ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். வரும்னு பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ். ரிஷப் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சிஜி ஒர்க் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இருந்துச்சு சார். காந்தாரா சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துறீங்களா? பார்த்துருக்கு சார். அத கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஓகே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் போன பார்ட்டோடைய எதிர்பார்த்தது நல்லாவே இருந்துச்சு. ஓகே சார், படம் எப்படி இருக்கு? சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சார்? படம் நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஓடிடி தான் பார்த்தோம். ஓகேங்களா, அது இந்த டைம் வந்து தேட்டரில் இருந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடிடி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்ட் பிடிச்சிருக்கா? இது பிடிச்சிருக்கா? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பிடிச்சிருக்கு. இந்த பார்ட்டில் வந்து ஒரு 70% நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் புரிய போச்சு எனக்கு. இல்ல படம் நல்லா இருக்கு. ஓகே. ரிஷப் சரி டைரக்ஷன் எப்படி இருக்கு? அவரோட டைரக்ஷன் செம. ஓகே, ட்விஸ்ட் இருக்கு, கூஸ் பம்ப்ஸும் இருக்கு. இட்ஸ் வெரி குட். தமிழ்ல அந்த மாதிரி படம் வரணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அவ்வளோலாம் யோசிச்சது இல்லை. தமிழ்ல நல்லா தான் எடுத்திருக்காங்க. மேபி அது என்ன சொல்றது, ஒரு சாப்டர், அது என்ன சொல்லலாம், ஹிஸ்டாரிக்கல் தானே, அதனால அதை எடுத்திருக்காங்க. பாகுபலி அளவுக்கு பாகுபலி அளவுக்கு அது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி. இது வந்துட்டு ஒரு புக்கை படிச்சு சாப்டர் எடுத்து எழுதிருக்காங்க. அவ்வளோ. ஓகே, நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். வரலாம், தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வரும். ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே தான் சார், ஆவரேஜ். ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. ஆனா ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணி வராது. என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்காது? சினிமோட்டோகிராஃப் ஓகே. சினிமோட்டோகிராஃப் அதெல்லாம் டச்சே பண்ண முடியாது. பட் ஸ்டோரி வைஸ் மீதி எல்லாமே பார்த்தா ரொம்ப இழுத்தா மாதிரி இருந்துச்சு. ஓகே தான். யார் ஆக்டிங் நல்லா இருக்கு? ஆக்சுவலி ஹீரோ ஆக்டிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எதுவுமே சொல்றது இல்லை. ஹீரோயின் ஆக்டிங் ஓகே. மிச்ச தவிர ரொம்ப பெருசாலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா அதெல்லாம் ஓகே. இல்ல ஒன்ஸ் டைம் வாட்சபிள் தான், அவ்வளவுதான். தேங்க்யூ.